ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத்தில் எங்கள் வீட்டில் நான் இட்லி தோசைக்கான மாவை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. வந்துட்டு என்னதுமா இது, என்ன மிஷின் இது, இதில் என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது பேர் கிரைண்டர், இதில் இட்லி தோசைக்கான மாவை நம்ம அரைச்சிக்கலாம், அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். என்னது, இதில் தான் நீ இட்லி தோசை மாவை அரைப்பியா அப்படின்னு கேட்டாங்க ஷாக்கிங்காக. ஆமாம் அக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்டில் கிரைண்டர் மிஷினே இல்லையா. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே சப்பாத்தியை தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அவங்கன்னு இல்லைங்க, இங்கே ஹைதராபாத்தில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்பாத்தியை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இட்லி தோசை மாவெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதுவுமே மிக்சியில் தான் போட்டு அரைப்பாங்களாம். இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.